வணக்கம். எனக்கு ஒரு சந்தேகங்க. இந்த நாம் தமிழர் கட்சி அப்படின்ற கட்சியினுடைய வேலை என்ன அப்படின்றது மிகப்பெரிய குழப்பமா இருக்கு. நீங்க பேசாம நாம் தமிழர் கட்சி அப்படின்றத மாத்திட்டு நாயக்கர்கள் எதிர்ப்பு கட்சி இல்லைனா எங்களை போன்றவர்களை நீங்க தெலுங்கர் அப்படின்னு அழைக்கிறீங்க இல்லைங்களா, தெலுங்கர் எதிர்ப்பு கட்சி அப்படின்னு வச்சுக்கிட்டா ஓகே, பொருத்தமா இருக்கும். உங்க வேலை என்ன? ஒரு கூட்டம் போடுறீங்க, அந்த கூட்டத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்ன்றீங்க, பஞ்சம நிலத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்றீங்க. ஆனால் அங்கே பேசுறது என்ன பேசுறீங்க? பேசுகிற 20-30 பேச்சாளர்களும் ஒரே விஷயத்தை தான் பேசுறீங்க. என்ன பேசுறீங்க? இந்த தெலுங்கர்கள் தான் இந்த ஆட்சியாளர்கள் தான், இல்லை இந்த இவங்க தான் இந்த பேரரசு தான், விஜயநகர பேரரசு தான், இவங்க தான் அவங்க தான் சொல்லி பரவம் போகிற எல்லாரும் பேசுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் பேசாமல் இந்த கட்சி பேரை இந்த மாதிரி நாயக்கர் எதிர்ப்பு கட்சி, சூப்பரான பேர், அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சுட்டு போகலாம். இந்த ஆட்சியாளர்களை குறை சொல்லி பேசுகிற எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு முந்தின ஆட்சியாளர்களோ மத்திய அரசு மாநில அரசு யாரை வேணா எப்படி வேணா பேசு, அதுக்கு தைரியம் இல்லைல்ல. திராவிடம்னு சொல்லி நீ திட்டினா கூட உன் மனசுல இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், தெலுங்கனை திட்டணும்ன்றதுக்காக மட்டும்தான் நீ திராவிடன் அப்படின்றத திட்டுற. நீ தெலுங்கனை ஒத்துக்க, நான் எப்பயா ஒத்துக்கிட்டேன்? நாயக்கர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க ஆட்சி செஞ்சு இங்க வாழ்ந்து இந்த மண்ணை நேசிச்சு இங்கேயே வாழ்ந்துட்டாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனோட மிகப்பெரிய முருக பக்தரா நீயே. சீமானை பார்த்து நான் கேட்குறேன், உன் பேர் என்ன? நீ உன் பேரை, உன் அடையாளத்தை ஏன் மறைக்கிற? என்னைய சொல்ற அடையாளத்தை ஏன் மறைக்கிறேன்னு சொல்லி இந்த கூட்டத்தில் பேசுறாரு ஒருத்தர். அப்படியே அவர் பேசுறப்ப சொல்றாரு, டோல்கேட்டெல்லாம் எப்படி அடைச்சு ஒடிச்சோமோ, எப்படி அடிச்சு நொறுக்கணுமோ அது போல காவல் நிலையங்கள்லாம் அடிச்சு நொறுக்குவோம். எங்க போச்சு அரசாங்கம்? எங்க இருக்கு திமுக ஆட்சி? எங்க இருக்குங்க? எங்க இருக்கு காவல்துறை? இப்படி ஒருத்தர் வெட்டா வெளிச்சமா வெளிப்படையா பொதுக்கூட்டத்தில் தைரியமா பேசக்கூடிய ஆள ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க. இன்னொன்னு அதோட சேர்த்து சொல்ற. அப்படி என்ன சொல்றாரு தெரியுமா? காவல்துறைன்றது ஒரு வாட்ச்மேன் வேலை தான். இந்த வாட்ச்மேன் வேலை பார்க்கறதுக்கு நீ இருந்தா என்ன, நான் 4 பேரை காக்கி சட்டை போட வச்சு அதே வாட்ச்மேன் வேலையை நான் எங்க ஆளுகளை வச்சு பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. எங்க போச்சு கட்சிகள்லாம்? எங்க? எப்படிப்பட்ட ஒரு தீவிரவாத பயங்கரவாத கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சியா இது வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. இன்னொன்னு நல்லா பாருங்க, இந்த காவல்துறையை பத்தி இவங்க பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த காவல்துறையோ இல்லை இந்த ஆட்சியாளர்களோ யாரை பத்தி பேசினாலும் நீங்க அதை எப்படி கணக்கு பார்க்குறீங்க? இவனை தொட்டா என்ன பிரச்சனை வரும், இவரை தொட்டா என்ன பிரச்சனை வரும்? நாளைக்கு நம்மளை வேற மாதிரி நம்மளுடைய ஒரு இந்த வேர்லயே கையை வச்சு இந்த இனப்பிரிவினை பேசிட்டு இருக்க இவனை தொட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவன் திரும்ப 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 நீங்க பயப்பட பேசிட்டே தான் இருக்க போறான். ஆக அவனை நான் திரும்பவும் சொல்றேன், இப்படியே விட்டு வச்சீங்கன்னா ஒன்று. நேற்று ஒருத்தர் சொல்றாரு, அதான்பா அந்த வீட்டில் போய் அரெஸ்ட் பண்ணோம்ல நாம் தமிழர் வீட்டு வாட்ச்மேனை. வாட்ச்மேன் அரெஸ்ட் பண்ணதெல்லாம் நாங்கள் நம்பணுமா? நீங்கள் நடவடிக்கை எடுத்துட்டீங்கன்னு நாங்கள் நம்பணுமா? உங்களால் இப்படி ஒரு செகண்டில் இவ்வளோ தீவிரவாத கருத்து பேசிகிட்டு இருக்க, இவ்வளோ தூரம் மோசமான கருத்தை ஒரு குறிப்பிட்ட சாராரை இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்க ஒருத்தரை தூக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சட்டப்பிரகாரம் எவ்வளோ பெரிய தப்பை தினந்தோறும் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு எதிராக என்ன நடவடிக்கை இந்த ஆட்சியாளர்கள் எடுத்துட்டு இருக்கீங்க? எங்க இருக்கு பாதுகாப்பு? பிறப்பின் அடிப்படையில் இவர் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடாது ஒருத்தர் சொல்றான், அப்படி சொல்லக்கூடியவருக்கு எதிராக எங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க? சரி, எடுக்கவே மாட்டீங்கன்றத 2 வருஷமா நாங்களும் கத்தி பேசி பார்த்துட்டோம். இனி எங்களுக்கான விஷயத்த நாங்க செய்யக்கூடிய நேரம் வந்துட்டதா தான் உணர்றோம். என்னங்க நடக்குது இந்த நாட்டில்? என்னங்க பேசுறாங்க? இதை தாங்க பேசுகிறாங்க. மேடையை போட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பேசுறதுக்கு. ஆனால் ஒரு விஷயம் சந்தோஷங்க, இப்படியாவது இவங்க எங்களை ஃபுல்லு ஒன்றா இணைச்சி மிகப்பெரிய வலிமை உள்ள இயக்கமாக எங்களை உருவாக்குறாங்க பாருங்களேன். சல்யூட் நாம் தமிழர் கட்சிக்கு சல்யூட். எங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு பெரிய சக்தியாக உருவாக்குனதுக்கு சந்தோஷம்.
நீங்க இல்லாத ஒரு விஷயத்தை இட்டுக்கட்டி பேசி உங்க பொழப்ப வகுத்த நிரப்புறதுக்கு நீங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறீங்க. இப்போ நான் இந்த தமிழக முதல்வர் இடத்துலையும் கேட்குறேன், இந்த ஆளுகின்ற ஆட்சியாளர்கள், எதிர்கட்சி, மேலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாத்தையும் கேட்குறேன், இவங்களுக்கு எதிராக நீங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா இது மிகப்பெரிய தீவிரவாத அமைப்பாக வெகு சீக்கிரத்தில் உருவெடுக்கும். அதற்கு வழிவகுக்க போறதும் இந்த ஆட்சியாளர்கள் தான், இந்த கட்சியினர் தான். இவங்க நடவடிக்கை எடுக்காதனால தான் இவங்க இந்த மாதிரி கருத்துக்களை பேசுறாங்க. உடனடியாக நடவடிக்கை எடுங்க. இது மிகப்பெரிய ஒரு மோசமான சூழலை கொண்டு போய் உருவாக்கும்ன்றது தான் எங்களுடைய பணிவான கருத்து. நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படின்றது பணிவான வேண்டுகோள். அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது PM பாரத். நன்றி.